அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே, ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய இந்த காணொளியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது எங்கள் அனைவருக்கும் தெரியும், பலஸ்தீன் இஸ்ரேலுடைய பிரச்சினை. இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையில் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரைக்கும் பிரச்சினைகள் நடைபெற்று கொண்டிருப்பது. ஆனாலும் 2 வருடங்களாக பெரும் சண்டை பிரச்சினைகள் ஏற்பட்டு இப்பொழுது யுத்த நிறுத்தம், அதாவது சீஸ் ஃபயர் என்று சொல்லக்கூடிய யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேலை விட பலஸ்தீனத்தில் பல அப்பாவி உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. முழு உலகையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு கொடூரமான இனப்படுகொலை தான், ஜெனோசைட் தான் இந்த பலஸ்தீன் படுகொலை. இஸ்ரேல் 2 வருடமும் செய்தது இது ஒரு இனப்படுகொலையாகும். முழு உலகமும் இஸ்ரேலை பார்த்து காரி துப்பிய வரலாறுகள் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் நாட்டினுடைய நெசட் பாராளுமன்றத்துக்கு வந்து உரையாற்றுவதற்கு தயாராக முன் பெரிய நீண்ட நேரம் வெல்கம் பை கிளப்பிங் ஹேண்ட், அதாவது அதிகமான நேரங்கள் கை தட்டி அவரை வரவேற்ற நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்தோம். ஆனாலும் அந்த நெசட்டுக்கு உள்ளேயும் அவருக்கு அந்த நேரத்தில் அந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு தெரிவித்ததையும் நாங்கள் எங்கள் மீடியாக்களின் மூலமாக எங்களுடைய கண்கூடாக பார்த்தோம். அதே போல் அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நெசட்டுடைய பாராளுமன்றத்தில் அவருக்கு முன்னால், டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னால் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பேசும் பொழுது இஸ்ரேல் ஒரு டெரரிஸ்ட் என்பதாக அவருடைய பேச்சில் சொல்லி காட்டினார். ஓகே, இஸ்ரேல் டெரரிஸ்ட் என்றால் அவர்கள் அதை விடவும் மோசமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் காரணம்? பல அப்பாவி உயிர்கள், பல பச்சிளம் குழந்தைகள், பல பெண்கள், பல கர்ப்பிணி பெண்கள், பல வயோதிபர்கள், பல பாடசாலைகள், பல மருத்துவமனைகள், இப்படியெல்லாம் இந்த யுத்த காலத்தில் நடைபெற்றது. அப்படி என்றால் அவர் ஒரு டெரரிஸ்டா, அவர் ஒரு நல்ல மனிதரா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்போது ஏதோ மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய ஏற்பாடின் பிரகாரம் சமாதான பேச்சுவார்த்தை எகிப்து நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 20 நாட்டுக்கும் அதிகமான தலைவர்கள் எகிப்து நாட்டில் ரெட் சி ரிசோர்ட் ஆஃப் ஷாம் அல் ஷேக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 20 நாட்டுக்கும் அதிகமான தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தை, இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்குவதற்காக வேண்டி எகிப்து நாட்டினுடைய தலைவர் அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி மற்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தலைமை தாங்குகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அதாவது கத்தார் நாட்டினுடைய அமீர் ஹமாத் அல் தானி அவர்களும், பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் அவர்களும், துருக்கியுடைய ஜனாதிபதி அர்துகான் அவர்களும், அதே போல் UK பிரதமர் அவர்களும், இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் அவர்களும், இத்தாலி நாட்டுடைய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி அவர்களும், யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடென்ட் அந்தோனியோ கஸ்டா அவர்களும், UN செக்ரட்டரி ஜெனரல் அந்தோனியா கட்டஸ் அவர்களும், அதே போல்
அரபு லீக் செக்ரட்டரி ஜெனரல் அஹ்மத் அப்துல் கெத் அவர்களும், அதே போல் ஜோர்தான் நாட்டுடைய மன்னர் ஷேக் அப்துல்லா அவர்களும், குவைத் நாட்டுடைய பிரதமர் அஹ்மத் அப்துல்லா அல் ஷபா அவர்களும், பஹ்ரைனுடைய அதிபர் ஹமாத் பின் அல் இசா அல் ஹலீஃபா அவர்களும், அதே போல் இந்தோனேசியாவுடைய ஜனாதிபதி பிரபோவோ அவர்களும், அசர்பைஜானுடைய அதிபர் இல்ஹாம் அவர்களும், அதே போல் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீப் அவர்களும், கனடா நாட்டுடைய பிரதமர், அதே போல் நோர்வே நாட்டுடைய பிரதமர், ஈராக் நாட்டினுடைய பிரதமர், கிரீக் நாட்டுடைய பிரதமர், ஆர்மேனியா நாட்டுடைய பிரதமர், இப்படியாக பல பெரும் நாட்டுடைய தலைவர்கள் அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டு அந்த சமாதானம், நிரந்தர சமாதானம் அந்த பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட வேண்டும் என்ற முனைப்பை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். 2 வருடம் யுத்தம் நடைபெற்றாலும் ஒன்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பலஸ்தீனை பொறுத்தவரையில் இஸ்ரேலோடு ஒப்பிடும் பொழுது ஆயுதங்கள் அவ்வளவாக இல்லை, அதே போன்று எந்த ஆயுதங்களும் அவ்வளவாக இல்லை. இஸ்ரேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அணுவளவாவது அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சிறிய சிறிய ஆயுதங்களை வைத்துத்தான் அந்த 2 வருடங்களும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இஸ்ரேலோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் நினைத்தோம், எந்த அளவுக்கு என்றால் அந்த பலஸ்தீனிலே ஒரு மக்களுமே இருக்க மாட்டார்கள், எல்லோரையும் கொன்று குவித்து விட்டார்கள் என்று நினைத்திருப்போம். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு அந்த சீஸ்ஃபயர் சமாதான பேச்சுவார்த்தை என்று அறிவித்த உடனே, அதாவது பொந்துகளிலிருந்து ஈசல் வெளியாகுவது போன்று மக்கள் சாரியாக வந்து அவர்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திய வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இஸ்ரேலுடைய நாட்டு மக்களும் பொதுமக்களும் அந்த சமாதான பேச்சுவார்த்தை என்றதும் அவர்கள் சாரியாக அப்படியே பாதைகளுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். சமாதானம் என்று அறிவித்ததும் சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று எத்தனையோ பலஸ்தீன மக்கள் நாட்டை விட்டு வெளியே போயிருந்தார்கள். அவர்கள் அனைவர்களும் டிஸ்பிளேஸ் பலஸ்தீனியன் ரிட்டர்ன் டு காசா, அவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள், அந்த சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டதும் உடனே அவருடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று யுத்த நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டதும் இஸ்ரவேலர்களும் பலஸ்தீன கைதிகளை கேப்டிவ்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணினார்கள். அதே போல் பலஸ்தீனர்களும் இஸ்ரேலுடைய கைதிகளை ரிலீஸ் பண்ணார்கள். அதில் ஒரு கைதி மகளுக்கு 3 வயது ஆகும் பொழுது அவர் கைதியாக சிறைவாசம் அனுபவிக்கின்றார். மகளுக்கு 23வது வயதாகும் போதுதான் அவர் விடுவிக்கப்படுகின்றார். 20 வருடம் சிறைவாசம் அனுபவித்திருக்கின்றார். ஒரு சில பலஸ்தீனர்கள் 30 வருடம், 35 வருடம், 40 வருடம் சிறை வாழ்க்கை அனுபவித்தவர்கள் அதாவது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1,70,70,000 மக்கள் அந்த பலஸ்தீனர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று UNO அதாவது WHO சொல்லுகின்றது. ஒப்பந்தத்தின் அதாவது நெதன்யாகு அண்மையில் நேற்றைய தினம் சொன்ன விடயம் என்னவென்றால், ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் ஆயுதங்களை ஒப்படைக்காவிட்டால் நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எவ்வளவு மோசமான, எவ்வளவு கொடிய, எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! அவர் ஒருபோதும் அந்த யுத்த நிறுத்தத்தை விரும்பாதவர். அந்த இரத்தத்தை கண்டு எந்த அளவுக்கு என்றால் யுத்தத்தை விரும்பாத ஒரு மனிதர் போன்றுதான் அந்த பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். கொலம்பியா நாட்டுடைய தலைவர் அவர்கள் குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் காசாவில் காயமடைந்த குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக வேண்டி போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து தங்கத்தையும் அனுப்புவதற்காக முடிவு செய்திருக்கின்றார். அப்படியான நல்ல மக்களும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்னும் மனிதாபிமானம் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த இஸ்ரேவேலர்களுக்கு மனிதாபிமானம் என்பது
அணுவளவாவது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அவர்களுக்கே எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு அநியாயமாக முழு உலகத்துக்கும் தெரியும். முழு உலகமும் எதிர்ப்புகளை ஆரம்பித்தது. கடல் வழியாக ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் என்ன செய்தார்கள்? காசாவை வந்தடைந்தார்கள். இத்தாலியிலிருந்து, சைப்ரஸிலிருந்து, அதே போன்று கொலம்பியாவிலிருந்து, அதே போன்று சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து, இப்படியாக பல நாடுகளிலிருந்து என்ன செய்தார்கள்? மக்கள் சாரி சாரியாக கப்பல்களின் மூலமாக காசாவை வந்தடைந்தார்கள். நாங்களும் பலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் மனிதாபிமானமாக நடாத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உணவுகள் பரிமாறப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் கப்பல்களில் உயிரை பணயம் வைத்து அந்த காசாவுக்கு வந்தடைந்தார்கள். முழு உலகம் எதிர்ப்பை காட்டியதன் காரணமாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களும் அதனால தான் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சமூகமே, அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாத சமூகம், எல்லா சமூகமும் அவருடைய கடவுளிடத்தில் பிரார்த்தித்து கொள்ளுங்கள். அந்த பலஸ்தீனுடைய மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இதற்கு பிறகு எந்த யுத்தமும் நடைபெறாமல் இருப்பதற்காக நிரந்தரமான ஒரு நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனையில் சேர்த்து கொள்ளுமாறு என்னுடைய காணொளியில் கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.